வசனத்துக்கு போகலாம். கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த பரிசுத்த ஆவியில் நிறைந்த ஒரு ஜீவியத்தை பற்றி அதை தான் தொடர்ந்து அன்னைக்கு பேசுனதை விட்டுட்டு, ஏன்னா அன்னைக்கு நைட் ப்ரேயரில் நீங்கள் கேட்டீங்க, விட்டுட்டு தொடர்ந்து நம்ம பேசுவோம். வாசிக்கலாம். அப்போஸ்தலர் 7ஆம் அதிகாரம் 55ஆம் வசனம். 55ஆம் வசனம். அவன் பரிசுத்தாவினாலே நிறைந்தவனாய் வானத்தை அண்ணாந்து பார்த்து, வாசிங்க. தேவனுடைய மகிமையையும் தேவனுடைய வலது பார்சத்தில் இயேசுவானவர் நிற்கிறதையும் கண்டு, அதோ வானங்கள் திறந்திருக்கிறது, மனுஷகுமாரன் தேவனுடைய வலது பார்சத்தில் நிற்கிறதையும் காண்கிறேன் என்றான். நிற்கிறதை காண்கிறேன், வானம் திறக்கிறதை பார்க்கிறேன். அன்றைக்கு ஸ்தேவானுக்கு வானம் திறக்கப்பட்டது. வானம் என்ற வார்த்தையினுடைய அர்த்தம் ஹெவன், அல்லவடல் பரலோக ராஜ்யம். வானம் திறக்கிறதை நான் பார்க்கிறேன். இன்றைக்கு சாயங்காலம் இந்த ஊழியத்தில் இணைந்திருக்கிற விசுவாச குடும்பங்களே, உங்களுக்காக பரலோகம் திறக்கப்படுவதாக. ஆமேன். பரலோகம் திறந்துட்டுன்னு வைங்க, 1 2 3 4ன்னு அப்படியே உங்கள் ஜபத்துக்கு பதில் வந்துக்கிட்டே இருக்கும். பரலோகம் திறக்கப்படணும், பரலோகம் திறக்கப்படணும். ஸ்தேவான் சொல்லுகிறான், அதோ வானங்கள் திறக்கப்படுகிறது, மனுஷகுமாரன் தேவனுடைய வலது பார்சத்தில் வழக்கமாக உட்கார்ந்து இருக்கிறவர் எழும்பி நிற்கிறத நான் பார்க்குறேன். வானம் திறக்கிற ஒரு எக்ஸ்பீரியன்ஸ், ஒரு அளவிட்டால் ஒரு அனுபவம். என்னுடைய செய்தியை கேட்கிற தேவ பிள்ளைகளை, உங்களுக்காக வானம் திறக்கப்படும், உங்கள் குடும்பத்துக்காக வானம் திறக்கப்படும், உங்கள் அன்பு பிள்ளைகளின் நிமித்தம் வானம் திறக்கப்படும். சரியா? அப்போது இதை நான் வாசித்த போது, ஆண்டவரே எங்களுக்கும் வானம் திறக்கப்படணுமே, எங்கள் தேசத்தின் பிள்ளைகளுக்கும் வானம் திறக்கப்படணுமே என்ற ஒரு ஆதங்கத்தோடு அந்த வசனத்தை உன்னிப்பாய் நான் பார்த்தபோது 55 எப்படி துவங்குகிறது பாருங்கள். பரிசுத்த ஆவியினாலே நிறைந்தவனாய் வானத்தை அண்ணாந்து பார்த்து, அல்லேலூயா, பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டவனாய் நிறைந்தவனாய் வானத்தை அண்ணாந்து பார்க்கிறார். சுற்றி வர பயங்கர டென்ஷன், ஒவ்வொருத்தருடைய கையிலும் பயங்கரமான கல். ஒரு கல் பட்டா போதும், உயிரே போயிடும். ஒவ்வொருவரும் கல்லை வைத்து கொண்டிருக்கிறார்கள், பல்லை கடித்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அவருடைய முகத்தையெல்லாம் பார்க்கிறதுக்கு ஸ்தேவானுக்கு ஒரு எண்ணமே வரல. பாருங்களேன், ஒரு 5 நிமிஷம் கஷ்டத்தை 50 நிமிஷம் பேசுவோம் நம்ம, இல்லை கர்த்தருடைய பிள்ளைகளை. ஆனால் பயங்கரமான உபத்திரம் நிறைந்த ஒரு கால சூழல்ல, ஐயோ இந்த பக்கம் இருந்து கல் வந்து விழுந்துருமோ, அங்கிருந்து வந்துருமோ என்று ஒரு அச்சம் இல்லாமல், ஒரு பயம் இல்லாமல் அவரால் எப்படி வானத்தை பார்க்க முடிந்தது, அவரால் எப்படி பரலோகத்தை பார்க்க முடிந்தது என்கிற ஒரு பெரிய கேள்வி இங்கே எழும்புகிறது. கர்த்தருடைய பிள்ளைகளே, அதற்கு காரணம் என்ன என்று கேட்டால், வசனம் தெளிவாக சொல்லப்படுகிறது. அவன் பரிசுத்த ஆவிக்குள்ளாக நிறைந்து இருந்ததுனால அந்த பார்வை பரலோகத்தை பார்க்க வைத்தது. நீங்களும் நானும் உபத்திரவத்தில் கடந்து போகிறோம், பலவீனத்தில் கடந்து போகிறோம், கஷ்டங்களில் கடந்து போகிறோம். ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு போராட்டம் வீட்டுக்குள்ளே இருக்குது. நம்ம கடந்து போகிறோம். ஆனால் இந்த பாதை இவ்வளோ கஷ்டமாக இருக்குது. ஒன்று போனால் ஒன்று, ஒரு வியாதி போனால் இன்னொரு வியாதி, இப்படி வர 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 மனுஷன் தானே. சில நேரங்களில் விசுவாசம் அதிகரிக்கும், சில நேரத்தில் சோர்ந்து போயிடும். ஆனால் இன்றைக்கு ஆவியானவர் நமக்கு சொல்கிற ஒரு அருமையான சத்தியம் என்னவென்று கேட்டால், அன்பு தேவ பிள்ளைகளே, விசுவாசிகளே, ஊழியர்களே, நீங்கள் எப்போதும் ஆவிக்குள்ளாக நிரம்பி ஜெபிக்க பழகுங்க. எப்போதும் சொல்கிற அந்த வார்த்தை ரொம்ப முக்கியம். பரிசுத்த ஆவியானவர் அவர் வந்து போகிறவர் அல்ல. பழைய ஏற்பாட்டு காலங்களில் தான் பரிசுத்த ஆவியானவர் திடீரென்று இறங்கி வருவார்.
பலத்தை எழுப்புதலை உண்டாக்குவார், அப்புறம் போயிடுவார். அது பழைய ஏற்பாட்டு காலம். நியூ டெஸ்ட்மெண்ட்டுக்கு நம்ம வந்த பிறகு, அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்துக்கு பிறகு பரிசுத்த ஆவியானவர் இந்த பூமியில நிரந்தரமாய் ஊற்றப்பட்டார். எப்படி ஊற்றப்பட்டார்? நிரந்தரமாய். வாசிங்க அந்த வசனத்தை. அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்தில் கர்த்தருடைய பிள்ளைகளை 3ஆம் வசனத்தை படிங்க. 3ஆம் வசனம். அல்லாமலும் அக்கினிமயமான நாவுகள் போல பிரிந்திருக்கும் நாவுகள் அவர்களுக்கு காணப்பட்டு அவர்கள் ஒவ்வொருவர் மேலும் வந்து அமர்ந்து விட்டது. ஆமா, அவர்களை தொட்டது அப்படின்னு இல்ல, அமர்ந்து விட்டது, அங்கே உட்கார்ந்து விட்டது. ஆவியானவர் இருந்து விட்டார். அப்போ நீங்க ஒரு முறை பெற்ற அபிஷேகம், அந்த அபிஷேகம் உங்களுக்குள் இருக்கிறது. நீங்கள் அவராலே பெற்ற அபிஷேகம். 1 யோவான் 2ஆம் அதிகாரம். திருப்புங்க பைபிளை. வசனம் தானே நமக்கு ஆதாரம், வசனம் தானே நமக்கு உணவு. 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 27. நீங்கள் அவராலே பெற்ற அபிஷேகம் உங்களில் நிலைத்திருக்கிறது. வாசிங்க. ஒருவரும் உங்களுக்கு போதிக்க வேண்டுவதில்லை. அந்த அபிஷேகம் சகலத்தையும் குறித்து உங்களுக்கு போதிக்கிறது. அது சத்தியமாய் இருக்கிறது, பொய்யல்ல. அது உங்களுக்கு போதித்தபடியே அவரில் நிலைத்திருப்பீர்களாக. நீங்கள் அவராலே பெற்ற அபிஷேகம் உங்களுக்குள்ள நிலைத்திருக்கிறது. ஆவியானவரே, நீர் ஞாயிற்றுக்கிழமை தான் வருவீரோ? ஆவியானவரே, நீர் யாராவது வொர்ஷிப் லீடர் பாடும்போது தான் வந்து இறங்குவீரோ? ஆவியானவரே, ஏதா ஒரு குறிப்பிட்ட இடத்துக்கு போனாதான் வந்து இறங்குவீரோ? இல்லவே இல்லை. தேவன் ஆவியாயிருக்கிறார். அவரை தொழுது கொள்ளுகிறவங்க ஆவியோடும் உண்மையோடு அவரை தொழுது கொண்டா போதும். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இந்த கடைசி காலத்தில் பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை நீங்கள் பெறாமல் இருந்தா, ஏசப்பா அந்த கிருபையின் ஆவியை, அந்த விண்ணப்பங்களின் ஆவியை எனக்கு தாரும் என்று கேளுங்க. அபிஷேகம் பெற்றவங்களோடு நான் பேசுகிற வார்த்தை என்னன்னா, நமக்கு நேரம் கிடைச்சா, முடிஞ்சா, அதாவது சில பாடல்களை பாடும்போது, சரியா, நான் அபிஷேகத்தில் நிரப்பப்படுவேன், அந்த எண்ணத்தை நீங்கள் தவிர்க்கணும். எப்போதும் ஆவிக்குள்ளாக நிரம்பி இருக்கணும், எப்போதும் ஆவிக்குள்ளாக நிரப்பப்பட வேண்டும். ஆமென் சொல்லுங்க. ஆவியில் நிறைந்த ஜீவியம். அன்றைக்கு ஸ்தேவான் உபத்திரவத்தின் மரணத்தின் விளிம்பில் நிற்கிறார். கொஞ்ச நேரத்தில் உயிர் போகுது. அந்த சூழ்நிலையில் அவர் வானத்தை பார்க்கிறாரு, பரலோகத்தை பார்க்கிறாரு. கர்த்தருடைய பிள்ளைகளே, நான் உங்களை கர்த்தருடைய நாமத்தினால உற்சாகப்படுத்துகிறேன். கஷ்டங்களும் கடன்களும் விலகினங்களும் இழப்புகளும் உங்கள் மனதை சஞ்சலப்படுத்தி இருக்கிறதா? பரலோகம்தான் நமக்கு ஒரு வழி. ஆமேன். பரலோகம்தான் நமக்கு ஒரு வழி. பரலோகத்தை நோக்கி பார்ப்போம். எந்த மனுஷனை நம்பாதீங்க. எந்த மனிதர்களையோ சொந்தக்காரங்களையோ உறவினர்கள் யாரையும் தயவு செய்து நம்பாதீங்க. யார் எல்லாம் கொஞ்ச காலம்தான். எப்போது உங்களோடு கூட இருக்கிறவர். ஆமேன். எப்போது நம்மோடு கூட இருக்கிறவர். கைகளை உயர்த்தி அப்படியே ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஹல்லேலூயா. எப்போது என்னோடு கூட இருக்கிற ஆவியானவரே, ஆவியானவரே, அப்படியே கைகளை உயர்த்தி ஆவிக்குள்ளாக நிரம்பி ஜெபிக்கிற ஜீவியத்தை எனக்கு தாரும். கைகளை உயர்த்தி ஜபாலா ஹாந்தரால் மதோர மகாதரா தரால பௌரியாந்தரா. Thank you Jesus. ஆவிக்குள்ளாக நிரம்பி ஜெபிக்கிற ஜெப ஜீவியத்தை எனக்கு தாரும். கேளுங்க, 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 கேளுங்க. அப்படியே பாடுவோம். மலைகளை தாண்டிடுவே, கடும் பள்ளங்களை கடந்திடுவே. மலைகளை தாண்டிடுவே, கடும் பள்ளங்களை கடந்திடுவே. சதிகளை முறியடிப்பே,
சாத்தானை ஜெயித்திடுவேன், சதிகளை முறியடிப்பேன், சாத்தானை ஜெயித்திடுவேன். நீர் என்னோடு இருக்கும்போது என்னாலும் வெற்றி வெற்றியே. நீர் என்னோடு இருக்கும்போது என்னாலும் வெற்றி வெற்றியே. தோல்வி எனக்கில்லையே, நான் தோற்று போவதில்லையே. தோல்வி எனக்கில்லையே, நான் தோற்று போவதில்லையே. நீர் என்னோடு இருக்கும்போது என்னாலும் வெற்றி வெற்றியே. நீர் என்னோடு இருக்கும்போது என்னாலும் வெற்றி வெற்றியே. ஆமென். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். ஆவிக்குள்ளாக நிரம்பி ஜெபிக்கிற ஒரு ஜெப ஜீவியம். நீங்கள் ஆவிக்குள்ளாக நிரம்புனீங்கன்னா எப்போதும் நேரம் கிடைக்கும் போதெல்லாம் ஒரு 10 நிமிஷம் ஒரு டைம் இருக்குன்னா தனியாக வீட்டுக்குள்ளே போய் ஆவிக்குள்ளாக நிரம்பி அந்நிய பாஷையில் ஜெபம் பண்ணுங்க. ஒரு அரை மணி நேரம் டைம் இருக்குன்னா ஒரு 10 நிமிஷம் பைபிளை படிச்சுட்டு 10 நிமிஷம் அந்நிய பாஷையில் பேசி, ஆவியானவரே உங்களுடைய பிரசன்னத்தால் என்னை அதிகமாக நிரப்புங்க அப்படின்னு நீங்கள் ஜெபம் பண்ணுங்க. எவர்கள் தேவனுடைய ஆவியினால் நடத்தப்படுறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரராக இருக்கிறார்கள். இந்த ஆவியில் நடத்தப்படணும் அப்படின்னு என்ன அர்த்தம்னா, எந்தெந்த சூழ்நிலை எப்படி ஜெபிக்கணும்னு நமக்கு தெரியாது பாருங்கள். சில நேரத்தில் ரொம்ப சீரியஸ் கண்டிஷனில் எப்படி ஜெபிக்கணும்னு தெரியாது. பயங்கரமான ஒரு கடன் பாரத்தில் எப்படி ஜெபிக்கணும்னு தெரியாது. வீட்டுக்குள்ளே ஒரே சண்டையும் கூப்பாடுமா இருந்தால் எப்படி ஜெபிக்கணும்னு தெரியாது. அந்த நேரத்தில் அந்நிய பாஷையில் மெதுவாக பதட்டப்படாமல் அந்நிய பாஷையில் நிதானமாக அப்படி ஸ்தோத்திரம் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா ஆவியானவர் உங்களுக்குள் இருந்து அவர் ஜெபிக்க ஆரம்பிப்பார். ஆவியானவர் உங்களுக்குள் இருந்து ஜெபிக்க ஆரம்பிப்பார். ஆண்டவராக இயேசு பைபிளில் படிக்கிறோம், லூக்கா 4ஆம் அதிகாரத்தில் முதல் வசனத்தின்படி, லூக்கா 4ஆம் அதிகாரம் முதல் வசனத்தை படிக்கலாம். இயேசு பரிசுத்த ஆவியினாலே நிறைந்தவராய் யோர்தானை விட்டு திரும்பி ஆவியானவராலே வனாந்தரத்துக்கு கொண்டு போகப்பட்டார். கர்த்தருக்கு மகிமை செலுத்துகிறேன். இயேசு பரிசுத்த ஆவியை பெற்றவராய் அப்படி நாங்கள் இல்லை. இயேசு பரிசுத்த ஆவியில் நிரப்பப்படுகிறார். அப்போ ஆவிக்குரிய பிள்ளைகளை, அந்நிய பாஷை பேசுகிற பிள்ளைகளை ஞாயிற்றுக்கிழமை மட்டும் போய் நீங்கள் பேசக்கூடாது. சில பாடல்களை கேட்கும்போது மட்டும் அந்நிய பாஷை பேசக்கூடாது. 41 வருஷத்துக்கு மேலாக நான் 1981 ஏப்ரல் 14ஆம் தேதி ரட்சிக்கப்பட்டு அபிஷேகம் பெற்றேன். 81 இன்று வரைக்கும் பரிசுத்தாவின் அபிஷேகத்துக்குள்ள நிரம்பி ஜெபிக்கிறேன். ஆண்டவர் அந்த கிருபையை அனல் மூட்டுன்னு அடிக்கடி என்னை அனல் மூட்டை வைப்பார். ஆவிக்குள்ளாக நிரம்பி ஜெபம் பண்ணுன்னு. அதனால தான் நம்முடைய இயேசு சந்திக்கிறார் ஊழியத்தில். எங்கு போய் கூட்டங்களை நடத்தினாலும் அநேகர் அபிஷேகம் பெறுவார்கள். அந்த அபிஷேகத்தோட விடுதலையும் பெறுவார்கள். அந்த அபிஷேகத்தோட சுகத்தையும் பெறுவார்கள். அந்த அபிஷேகத்தோடு கூட அவங்களுக்குள்ள ஒரு பெரிய வெளிச்சம். சோளிங்கரில் ஒரு அருமையான மகள், அந்த ரட்சிக்கப்பட்டவா பகிரங்கமாக சாட்சி சொன்னா. யூடியூப்பில் போய் கடந்த ஞாயிற்றுக்கிழமை நடந்த அந்த இரவு ஜெபத்தை போட்டு பாருங்கள். கடைசி கட்டத்தில் அவள் ரட்சிக்கப்பட்டு பின்வாங்கி போய் தன்னுடைய சுய விருப்பத்தின்படி கர்த்தருக்கு பிரியமில்லாத ஒரு திருமணம், கர்த்தருக்கு பிரியமில்லாத ஒரு திருமணத்தில் அவள் உடன்பட்டு, அதை நிமித்தம் அவள் பகிரங்கமாக சாட்சி சொல்கிறான். அதை நிமித்தம் பின்மாற்றம், அதை நிமித்தம் கஷ்டம் எல்லாவற்றையும் அவள் அனுபவிச்சுட்டு அந்த இரவு ஜெபத்துக்கு வந்து, ஆண்டவரே ஒரு விசை என்னை மன்னிங்க,
என் பின்மாற்றத்திலிருந்து எனக்கு ஒரு விடுதலை கொடுங்கப்பா அப்படின்னு அவ ஜெபம் பண்ணியிருக்கிறாள். கடைசி ஜெப நேரத்தில் விடுதலைக்காக, அபிஷேகத்துக்காக ஜெபம் பண்ணுகிற வேளையில் கர்த்தர் அவளை தொட்டார். இரக்கமுள்ள தேவன், அவளை தொட்டுட்டார். உடனே பிள்ளைய கையில் வச்சுக்கிட்டு மேடை மேலே ஏறி அவள் சாட்சி சொல்கிறா, நான் பின்வாங்கி இதை மாதிரி தவறான உறவில் சிக்கி திருமணம் பண்ணிட்டேன், கர்த்தரை விட்டு பின்வாங்கி போயிட்டேன். ஆனால் இன்றைக்கு மறுபடியும் கர்த்தர் இழந்த ரட்சிப்பையும் இழந்த அபிஷேகத்தையும் கர்த்தர் எனக்கு புதுப்பித்தார். ஸ்தோத்திரம்! எவ்வளோ பெரிய சாட்சி பாருங்க. இதை போல் அநேகர் அன்னைக்கு சாட்சி சொன்னதுக்காக நான் கர்த்தரை மகிமைப்படுத்துகிறேன். இப்போ நம்ம ஆவியில் நிரம்பி ஜெபிக்க 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 கட்டுகள் உடைக்கப்படும். அதனால் நீங்கள் மன உளைச்சலோடு கூட சோர்ந்து போய் இருந்தீங்கன்னா நல்ல வாக்குத்தத்தமான வசனங்களை வாயை திறந்து அறிக்கை பண்ணி ஒப்பு கொடுத்து நல்ல அந்நிய பாஷைகளை பேசுங்க. கர்த்தர் உங்களுக்கு விரோதமாய் வருகிற எல்லா விதமான எதிர் வல்லமையை முறியடித்து உங்களை ஆவிக்குள்ளாக கர்த்தர் நிரப்பி உங்களை பாதுகாத்து கொள்வார். இயேசு பரிசுத்த ஆவியினாலே நிறைந்தவராய் 4:1 லூக்கா 4:1 படித்தோம். இயேசு நிறைந்திருந்ததுனால ஆவியானவர் அவரை வனாந்தரத்துக்கு நேராக வழி நடத்தினார். அப்படின்னா நீங்களும் நானும் அபிஷேகத்தில் நிரம்பி வாழ்ந்தால், அபிஷேகம் பெற்றால் சொல்லலை, ஞாயிற்றுக்கிழமை அந்நிய பாஷை பேசினா சொல்லலை, குடும்ப ஜெபத்தில் அந்நிய பாஷை பேசினா அதை சொல்லலை, அதெல்லாம் அக்கேஷனலாக அப்பப்போ நாம் பேசுகிறது. அதையெல்லாம் தாண்டி எப்போதும் நீங்களும் ஆவியானவரும், அது புரியுதா? எப்போதும் அந்நிய பாஷைக்குள்ளே ஜெபிச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்கள் ஆவி ஒரு அனல் உள்ள ஆவியாக இருக்கும். ரோமர் 12ஆம் அதிகாரத்தில் ஆவியில் அனலாயிருங்கள் என்று சொல்லப்பட்டிருக்குது. தோத்திரம்! நல்லா கவனிங்க. ஒரு கேஸ் ஸ்டவ் எரிஞ்சிக்கிட்டு இருக்கு. அது பக்கத்தில் போய் பூச்சி இருக்குமா, உட்காருமா, புழுக்கள் கிட்ட வருமா? மழை அடுப்பு, பழகாலத்து அடுப்பு, விறகு கட்டையில் அடுப்பு மூட்டுறீங்க. அந்த இடத்துல எங்கேயா காக்காவும் குருவி வந்து உட்காருமா? ஒன்றும் வராது. எத்தனையோ அடிக்கு அந்த பக்கம் கூட வராது. காரணம் அனல். நீங்களும் நான் அனல் உள்ள ஊழியனாக இருந்தால், அனல் உள்ள விசுவாசியாக இருந்தால், உனக்கு விரோதமாக பாவ சோதனைகள் வரும், ஆனால் அதை நீ ஜெயிப்பாய். அப்படிப்பட்ட கிருபையை என் ஆண்டவர் உங்களுக்கு நிச்சயமாய் தரப்போகிறார். எல்லாரும் கைகளை உயர்த்தி ஜெபம் பண்ணலாமா? என் நல்ல ஆண்டவரே, ஸ்தேவான் ஆவியிலே நிறைந்தவனாய், ஆண்டவரே, வானத்தை அண்ணாந்து பார்க்கக்கூடிய மேலானதை அவன் பார்த்தது போல ஆவியிலே நிரம்பி ஜெபிக்கிற கிருபையை இன்றைக்கு யார் யார் என்னோடு கூட இணைந்து இந்த கர்த்தருடைய சத்தத்தை கேட்டார்களோ, அந்நிய பாஷைக்குள்ள ஆவிக்குள்ளாக நிரம்புகிற கிருபையை தாரும். மன உளைச்சலோடும் சோர்ந்து போய் தள்ளாடுகிற முழங்கால்கள் எல்லாம் இன்னைக்கு பலப்படுத்துகிறதுக்காக ஸ்தோத்திரம். மாறாவின் கசப்பு மதுரமாகிறதுக்காக ஸ்தோத்திரம். சமாதானத்தின் தேவனே, இப்பொழுது யார் யார் வீட்டில் இந்த சத்தம் கேட்கிறதோ ஒரு மகிமை வெளியரங்கமாகட்டும். அநேகரை சாட்சியாய் எழுப்புங்க. உம்முடைய நாமம் மட்டும் மகிமைப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேளும் பிதாவே, ஆமேன். வழக்கமாக நீங்கள் உங்கள் குடும்பத்தை ஸ்தோத்திரம் பண்ணணும். அப்புறம் என்ன நினச்சி நம்ம டீமை நினச்சி எல்லாம் ஸ்தோத்திரம் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா உடனே செல்ஃபோன் எடுத்து யூடியூப்புக்குள்ளே போய் ஜீசஸ் மீட்ஸ் மினிஸ்ட்ரி டைப் பண்ணுங்க. நம்ம சேனல் ஓப்பன் பண்ண உடனே அந்த சப்ஸ்கிரைப்னு ஒரு இடம் இருக்கும், அங்கே நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தொடர்ந்து உங்களோடு கூட ஊழியம் செய்ய வசதியாக இருக்கும். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். எல்லாம் சேர்ந்து சொல்வோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். சேர்ந்து பாடுவோமா? என் பாத்திரம் நிரம்பி நிரம்பி வழிகின்றது, வழிந்து ஓடுகின்றது. என் பாத்திரம் நிரம்பி நிரம்பி வழிகின்றது, வழிந்து ஓடுகின்றது. எனக்குள்ளே ஜீவ ஊற்று
அது வற்றாது ஒரு